வகுப்பு தொடங்கியதுமே அப்ரா எந்த பாடமும் நடத்தாமல் கைகளில் ஒரு பெரிய குறிப்பேடுடன் அமைதியாக மாணவர்களை பார்க்கிறார். வகுப்பில் ஒரு நிசப்தம் நிலவுகிறது. அப்ரம் மெதுவான கம்பீரமான குரலில், இன்றைக்கு நாம படிக்கப் போற பாடம் புத்தகத்துல இருக்கிற ஃபார்முலாக்களோ தியரிகளோ கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான ஒண்ணு, நம்முடைய மனசு. வகுப்பை சுற்றி பார்த்துவிட்டு புன்னகையுடன் தொடர்கிறாள். உங்களில் எத்தனை பேருக்கு இரவு தூங்க போகும்போது, யா அல்லா, அவங்களுக்கு மட்டும் இது கிடைச்சிருச்சே, நமக்கு மட்டும் இது கிடைக்கலையேன்னு ஏதாவது ஒரு சின்ன பொறாமை அல்லது வருத்தம் உங்க மனச அரிச்சிருக்கு? ஒப்புக்கொள்ள தயங்க வேணாம், இது நம்ம எல்லார்க்குள்ளயும் அடிக்கடி நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். இன்றைக்கு நாம பார்க்க போற கதை இன்றைக்கு நேத்து நடந்ததில்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மதீனா நகரத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதரை நோக்கி நபரை சுட்டி காமிச்சு, இவரு சொர்க்கவாசின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளும் சொன்னாங்க. ஆனா அந்த மனிதர்கிட்ட பெருசா எந்த விசேஷமான தொழுகையோ நோம்போ கிடையாது. அப்போ அந்த மனிதரோட சீக்ரெட் என்னவா இருந்திருக்கும்? வாருங்கள், அந்த மனிதரோட மனசுக்குள்ள ஒரு பயணம் செய்து அதை கண்டுபிடிக்கலாம். மன அமைதியும் விட்டுக் கொடுத்தலும். தி சைக்காலஜி ஆஃப் லெட்டிங் கோ அண்ட் இன்னர் பீஸ். மதீனா நகரில் ஒரு முறை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அப்போது தோழர்களை நோக்கி, இப்போது ஸ்வர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர் உங்களிடம் வரப்போகிறார் என்று கூறினார்கள். அனைவரின் பார்வையும் வழியை நோக்கி திரும்பியது. சிறிது நேரத்தில் சாதாரண தோற்றத்திலிருந்த ஒரு அன்சாரி தோழர் அங்கு வந்தார். அடுத்த நாளும் நபிகளார் அதே வார்த்தைகளை கூறினார்கள். அதே மனிதர்தான் வந்தார். 3வது நாளும் அதே நபர்தான் ஸ்வர்க்கவாசி என்று சுட்டிக்காட்டப்பட்டார். இதை கவனித்த நபித்தோழர் அப்துல்லா இபின் அம்ருர் அலி அவர்களுக்கு அந்த மனிதரின் மீது ஒரு ஆர்வம் எழுந்தது. இவரிடம் அப்படி என்ன சிறப்பு வழிபாடு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பிய அவர் அந்த மனிதரிடம் சென்று, நாங்கள் ஏதோ ஒரு தகராறில் என் தந்தையுடன் கோபித்துக் கொண்டு வெளியேறிவிட்டேன், உங்களுடன் 3 நாட்கள் தங்கலாமா என்று அனுமதி கேட்டார். அந்த மனிதரும் அன்போடு சம்மதித்தார். அப்துல்லா இபின் அம்ருர் அலி அவர்கள் அந்த மனிதருடன் 3 நாட்கள் தங்கினார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த மனிதர் இரவெல்லாம் விழித்து தொழுகை நடத்துவதோ பகலெல்லாம் கடுமையான நோன்பு நோற்பதோ இல்லை. வழக்கமான கடமைகளை முடித்துவிட்டு சாதாரணமாகத்தான் வாழ்ந்தார். 3 நாட்கள் முடிவில் அப்துல்லா அவர்கள் அவரிடம் உண்மையை சொன்னார். உங்களைப் பற்றி நபிகளார் 3 முறை ஸ்வர்க்கவாசி என்று கூறினார்கள். ஆனால் உங்கள் வழிபாடுகளில் பெரிதாக எந்த சிறப்பும் நான் காணவில்லையே, உங்கள் ரகசியம் என்ன என்று கேட்டார். புன்னகைத்த அந்த மனிதர் கூறினார், நீங்கள் பார்த்ததுதான் என் வணக்கங்கள். ஆனால் என்னிடம் ஒரே ஒரு குணம் இருக்கலாம். என் உள்ளத்தில் எந்த ஒரு முஸ்லிம் மீதும் பொறாமையோ வஞ்சகமோ தீங்கிழைக்கும் எண்ணமோ இருந்ததே கிடையாது. அல்லாஹ் யாருக்கேனும் எதையாவது வழங்கியிருந்தால் அதைக் கண்டு நான் பொறாமைப்பட்டதில்லை. அப்போது அப்துல்லா இபின் அம்ருர் அலி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதிகமான வணக்கங்களை விட மாசற்ற சுத்தமான உள்ளமும் பிறர் மீது பொறாமை கொள்ளாத மனநிலையுமே ஒரு மனிதனை இறைவனுக்கு மிக நெருக்கமாக்குகிறது. உளவியல் பாடம். மனத் தூய்மை, மென்டல் டீடாக்ஸ். மனதை அழுக்குப்படுத்தும் பொறாமை, பேராசை மற்றும் குரோதம் போன்றவையே மனிதனின் மன அழுத்தத்திற்கும் நிம்மதியற்ற தன்மைக்கும் முக்கிய காரணமாகின்றன. அமைதி, இன்னர் பீஸ். குர்ஆன் கூறுவது போல, நிச்சயமாக அல்லாவின் நினைவால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. சூரா அர்-ராத் 28. பிறருடைய பாக்கியங்களைக் கண்டு மனம் தளராமல் கிடைத்தவற்றைக் கொண்டு திருப்தி அடைவதே உண்மையான உளவியல் ஆரோக்கியம் ஆகும். சூரா அர்-ராத் 13:28. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பி திக்ரில்லாஹி. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாவை நினைவு கூறுவதன் மூலம் அமைதி பெறுகின்றன. விழிப்பாய் இருங்கள்,
அல்லாவை நினைவு கூர்வதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன.